தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் டைம் இத்தனை கேமரா ஒரு இடத்துல பார்க்குறேன். நான் நடிச்சிட்டு தான் இருக்கேன், ஆனால் திஸ் இஸ் வெரி பிக். இது வந்து நான் நினச்சி கூட பார்க்காத ஒரு விஷயம். தலைவர் கூட நடிப்பேன்றது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ எம் ட்ரூலி பிளெஸ்ட். இங்கே வந்த உங்கள் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். எவ்ரிடே இஸ் லேர்னிங் தானே, ஒவ்வொரு ஆள்கிட்ட இருந்து. நான் ஆக்சுவலி அதை வந்து உள்ளே பேசணும்னு நினைக்கிறேன். ஐ ஜஸ்ட் வாண்ட் டு சேவ் இட் அப் ஃபார் லேட்டர். சாரி, நான் இங்கே பேசணுமா? அப்புறம் அங்கே போய் எனக்கு மறந்துடும். நான் அங்கே போய் பேசுகிறேன். இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எல்லாருமே என்னை விட சீனியர் ஆக்டர்ஸ். எனக்கு அவங்க கூட சேர்ந்து இந்த மூவியில் நான் ஒரு பாட்டாக இருக்கிறதே எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா தோணுது. ரொம்ப 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 சந்தோஷம். எல்லாத்துக்குள்ளேயும் நான் இந்த படத்தில் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. தேங்க்ஸ். எல்லாரும் கண்டிப்பாக அக்டோபர் 10th படத்தை தியேட்டரில் பார்த்துங்க. தேங்க்யூ. நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ். ஓகே, என்ன சொல்லணும்? கேர்ஃபுல். அந்த மாதிரி ஏதோ ஒன்று கேட்குறதெல்லாம் இல்லை. நோபடி இஸ் ஆஸ்கிங் எனிதிங். ஓகே. வாவ், மைக் நிஜமாலே ஒர்க் பண்ணுது. எல்லாருக்கும் வணக்கம். நான் அபிராமி. வேட்டையானோட ஆடியோ லான்ச். இட் இஸ் அ மெகா இவெண்ட். ரஜினி சாரோட ஒரு another சூப்பர் டூப்பர் ஹிட் மூவி ஆக போகுது. அதில் ஒரு பெரிய ஒரு அம்சம் வந்து அதோட மியூசிக் அண்ட் அதோட சூப்பர் ஸ்டார் வந்து அனிருத். ஸோ இன்னைக்கு அந்த ஒரு விழா தான், ஆடியோ லான்ச். ஆல்ரெடி ஒரு பாட்டு வந்து வெளியில் வந்து வைரலாக ஓடிட்டுருக்கு. யார் ரீல் போட்டாலும் மனசிலாயோ தான் சொல்கிறாங்க. ஸோ அது மாதிரி நிறைய பாடல்கள் இருக்குது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் இஸ் கம் அவுட் அமேசிங். இன்னைக்கு இந்த விழாவில் நானும் இங்கே வந்திருக்கேன். அண்ட் ஐ எம் ஸோ த்ரில்ட். இது ஒரு பெரிய 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 மூவியாக இருக்க போகுது. அதுக்கு நீங்கள் ரெஸ்பான்சிபிளாக இருக்க போகிறீங்க. ஆல் ஆஃப் யூ டெஃபினெட்லி அக்டோபர் 10th தியேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆமாம், உங்களுக்கு தெரியாததா டிஃப்ரென்ஸ்? நீங்கள் சொல்லுங்கள், உங்களுக்கு தோணுன டிஃப்ரென்ஸ் என்ன? ஆமாம், அது சொல்ல முடியாது. தே ஹேவ் டூ டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ். அதை கம்பேர் பண்ண முடியாது. ரஜினி சாரோட ஸ்டைல் அவரோட தனி, அவர் போகிற வழி தனி வழி. கமல் சார் ஒரு வகையில் போனால் அதுவும் தனி வழியாக தான் போயிட்டுருப்பார். அவர் பாதையை தெளிச்சுட்டே போயிட்டுருப்பாரு. ஸோ இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் டு ஈவன் கம்பேர். இட் வாஸ் அமேசிங். நான் அவரோட இவ்வளோ நேரம் உட்காந்து பேச முடிஞ்சது. இன்ஃபேக்ட் ஷூட்டிங்கு தவிர ஷார்ட்ஸுக்கு நடுவில் அவர் கூட உட்காந்து பேசினது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப செரிஷ்டான மெமரிஸாக இருக்குது.
questions கேட்டு 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 அவர் தொல்லை பண்ணிட்டு இருந்தேன் பிகாஸ் ஐ ரியலி வாண்டட் டு நோ அவரோட மூளை எப்படி ஒர்க் பண்ணுதுன்ட்டு பிகாஸ் இஸ் சச் அ ஃபினாமினல் ஹியூமன் பீயிங். ஸோ அவர் கூட பிட்வீன் ஷார்ட்ஸ் செலவழிச்சது தான் எனக்கு பொக்கிஷமாக நான் வந்து சேவ் பண்ண மெமரிஸ் நிறைய இருக்குது. நான் ஷோவில் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. மோர் ஃபோட்டோஸ் டன். தேங்க்யூ. வணக்கம். ஆக்சுவலி வந்து தலைவரோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் நான் வந்து தேசிய வந்து நானும் சேர்ந்தெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் படத்துக்கு அவரோட கெட்டப்பில் ஏதோ போகும், அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னைக்கு ஆடியோ லான்ச்சுக்கு வந்து தலைவர் 170 அப்படிலாம் ட்ரெஸ் அப் பண்ணி வந்திருக்கேன். அவ்வளோ பெரிய ஃபேன். தலைவர் படத்தில் ஒரு ரோல், ஒரு சின்ன ரோல், ஒரு க்யூட்டான குட்டி ரோல் தான். பட் பை காட் கிரேஸ் அது சாங்கில் எல்லாமே அமைஞ்சிருக்கு. ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் டீம் எல்லாம் கேட்கும்போது எல்லாருமே வந்து படம் ரொம்ப எக்ஸைட்டிங்காக வந்திருக்குன்னு இருக்காங்க. தலைவர் படம்னாலே நம்ம பயங்கரமாக என்ஜாய் பண்ணி பார்ப்போம். அதில் நானும் நடிச்சிருக்கேன். ஸோ ப்ளீஸ் எல்லாருமே கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி பார்ப்பீங்கன்னு நம்புகிறோம். தேங்க்யூ ஸோ மச். ஐயோ தலைவா, ஃபர்ஸ்ட் ஷோவில் ஒரு சீன், அதை பார்க்கறதுக்கு டிக்கெட்டு கிடைக்காது. கிடைச்சா போய் பார்த்தாலும் என் ஃப்ரெண்டே முன்னாடி மறைச்சிருவான். லைவாக தலைவர் ஆடுறதை பார்த்தேன். வேற லெவல் எக்ஸைட்டிங்ண்ணா. ஹாப்பிண்ணா. தேங்க்யூண்ணா. கண்டிப்பா ஞானவேல் சார் அப்படின்னும் போது கண்டிப்பா நம்ம என்ன ஒரு விஷயம் அழகா எப்படி சொல்லணுமோ அழகா சொல்லியிருப்பாங்க. அண்ட் கண்டிப்பா அது ரஜினி சார் ஸ்டைல்ல வருது அப்படின்னா இன்னும் எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப அழகா ஆடியன்ஸை வந்து என்டர்டெயின் பண்ற ஒரு விஷயமா தான் இருக்க போகுது. கண்டிப்பா இந்த காம்போ வந்து பயங்கரமா நீங்க எல்லாம் என்ஜாய் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா தேங்க்யூண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். ஹலோ. Are they going to ask me something? Okay. Brilliant. I still don't believe this is real, to have been a part of a team like this. It's a once in a lifetime thing. I've been waiting for this opportunity since I did my first film, Ridhi Sutru. I wanted to do something that is so big and so great, and I'm so glad that I'm a part of this project. Thank you guys. I can't speak much about the role, but from whatever you guys have seen in the glimpse, that's all I can say. Watch October 10th la ungalku theriyum.
I feel like mostly I learned stillness from him. I feel like this generation, my generation, we are all so caught up in our mobile phones, on Instagram, caught up in social media and all that competition and insecurities. Rajni sir is just still. He would finish his shot, he would come back out and just sit in the open. He wouldn't read or talk to too many people. He would just be in his own company. And I think that's my biggest takeaway from him, to enjoy my own company and to be whole within myself. It's about silence. Sorry? It's about silence. Silence? It's about silence. I mean, not the silence, but I would say the spiritual side, the stillness, the calm, the aura, all of that. Thank you guys. Bye-bye. Thank you. Cheers. Hi, sir. Hi. Left to straight and right, sir. Okay, bro. Thank you. Small bite, sir, about movie. சார் தமிழ் அவ்வளோ ஃப்ளூவெண்ட்டாக தெரியாது எனக்கு. ஸோ இங்கிலீஷில் பேசினா ஓகே, தெலுங்கில் பேசினா பெட்டரா உங்களுக்கு? இங்கிலீஷ் பெட்டரா உங்களுக்கு? ஓகே. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் இட்ஸ் வேட்டையன் ஃபில்ம் வித் மிஸ்டர் ரஜினிகாந்த் அண்ட் மிஸ்டர் அமிதாப் பச்சன். அது வந்து those two names are so big and so synonymous. Just to be part of a film like this, I think I'm very, very lucky. And the director, Gnanavel, I'm very happy that he chose me for this film. He's an amazing filmmaker, very true, very honest. And a big thank you to all of them, and I hope you guys like what I've done. So October 10th the release, and I hope you'll enjoy what I did. Thank you. So South films are big more giant. So what is about your opinion, sir? என்ன சார் அது திரும்பி சொல்லுங்க. இது தமிழில் கேட்கலாம் சார், நான் புரியுது எனக்கு, ஆனால் குயிக்காக பதில் சொல்ல முடியாது, அவ்வளோதான். இந்திய படங்கள் வந்து இப்போ அடுத்த அங்கீகாரத்தை நோக்கி நகர்ந்திருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பாகுபலி. அதுக்கு அந்த படங்கள் எல்லாமே அடுத்தடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு. ஸோ இப்போ சவுத் இந்தியன் ஃபிலிம்ஸை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? இந்த படம் I think thank you. நீங்கள் சொன்னீங்க அது பாகுபலி கைண்ட் ஆஃப் ஸ்டார்டட் அ வே வேர் அது நீங்கள் அந்த படம் எங்கே எடுத்தால் there's a whole country that's there to watch you. And I think today boundaries are breaking very, very quickly. It doesn't matter நீங்கள் மதுரையில் ஒரு கதை சொன்னால் கூட அது வேர்ல்ட் ஃபுல்லாக கேட்கும். ஸோ I think it's a really lucky time to be a filmmaker, lucky time to be actors, and I wish all the new filmmakers all the best. ரஜினி சார் வந்து என்ன கற்றுக்கிட்டீங்க? அது ஒரு 2-3 hours சொல்லலாமா? அது మేడేలో சொல்கிறேன். థ్యాంక్ యూ. ఇప్పుడు చెప్పిందంతా తెలుగులో చెప్పాలా, హైదరాబాద్లో చెప్తాను నీకు బా. Hi. எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ இங்கே எல்லாம் வந்ததுக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி வேட்டையன் ஆடியோ லான்ச்சில் இருக்கும் ஒரு ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட் எனக்கும் என்னோட மியூசிக் டீமுக்கும். ஏன்னா அரிஜித் தலைவர் படம் ப்ளஸ் ஆடியோ லான்ச்சோட ஆடியோ லான்ச்லேயே ஒரு ஸ்பெஷலான மூமெண்ட் தான். தேங்க்யூ டு ஆல் த ஃபேன்ஸ் அண்ட் பப்ளிக். இந்த மனசில் பாட்டான ஒரு பயங்கரமாக போயிட்டு. ஸோ தேங்க்யூ ஃபார் தட். அது ஒரு பாட்டு எனக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறோம். ஸோ ரிவர்ஸ்ட் அண்ட் the crowd energy hopefully ஒரு சூப்பர் ஷோவாக வரும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. October 10th வேட்டையன் தருணம். தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ ஃபார் கமிங் அண்ட் ஹேவ் அ கிரேட் ஈவினிங். தேங்க்யூ. சார் மேஜிக் ஒர்க் ஆகுது அப்படின்னு ஒரு மேஜிக் வந்து நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியாது. அது இது அந்த காம்பினேஷன் வந்து ஆடியன்ஸ் பிடிச்சிருந்தது. அண்ட் ஒரு
எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏற்கனவே மறந்துருச்சு எல்லாமே. அதனால் உள்ள ஈவெண்ட்டுக்கான எல்லா சரியாக இருக்காங்கிறது தான் மைண்டில் போகுது. எப்போதுமே சரி, பத்திரிகை துறையில் இருக்கும்போதும் சரி, படங்களுக்கு வரும்போதும் சரி, சாமானிய மக்களை பற்றி பேசணும், அவங்களுடைய பிரச்சனைகள் தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க. கடந்த படத்தில் ஒரு முக்கியமான மாற்றத்தை கொண்டு வந்தீங்க. இந்த வாய்ப்பு உங்களுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு. ஸோ இதில் எதை பற்றி என்ன மாதிரி நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? டீசர் பாருங்கள், உங்களுக்கு புரியும். என்னன்றது உங்களுக்கு அதில் பார்த்தா ஒரு மாதிரி புரிஞ்சிடும். நான் ரொம்ப பேசுறதுன்றது பத்திரிகையிலேருந்து வந்தாலும் நம்ம கேள்வி கேட்டு தான் பழக்கம், பதில் சொல்லி பழக்கம் இல்லை. அதனால் உங்கள் எல்லாருக்கும் நன்றி. அங்கேருந்து இங்கே வந்திருக்கேன். உங்கள் வாழ்த்துக்களோடு நான் உள்ளே போகிறேன். அதுதான். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. லைக்கா சுபாஸ்கரன் அவர்களுக்கு எங்களுடைய தமிழ் திரைப்பட நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தின் சார்பாக இந்த படத்தின் மாபெரும் வெற்றியுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். சூப்பர் ஸ்டார், நம்ம தமிழ் சினிமாவுக்கு கிடைத்த மாபெரும் ஒரு கொடை. அவருடைய படங்களை எப்பவுமே ஜெயிக்கணும், அவர் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். வாங்க ரஜினி சார். தேங்க்யூ. வணக்கங்க. எல்லாரையும் பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம் இருக்குது. இப்போது வேட்டையன் படத்தோட லான்ச் இவெண்ட்டில் வந்திருக்கோம். என்னை பொறுத்த வரைக்கும் கனவுல கூட நினச்சி பார்க்காத ஒரு பெரிய சந்தோஷம் இந்த படம். சிறப்பான ஒரு கூட்டணியில் சேர்ந்து படம் பண்ணுறது ஒரு நடிகரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதை விட சந்தோஷமாக இன்னொரு விஷயம் இருக்க முடியாதுன்னு நம்புகிறேன்னா. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஞானவேல் சாரோட இயக்கத்தில், லைக்காவோட தயாரிப்பில், ரஜினி சாரோட சேர்ந்து நடிக்க ஒரு பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கு இந்த படத்தில். ஸோ என் கதாபாத்திரமும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்களை மாதிரி நானும் அந்த படத்தை பெரிய ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக காத்துட்ருக்கேன். உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டுக்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக தான் நாங்கள் ஷூட் பண்ணோம். ஸோ அது இந்த அளவுக்கு மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எல்லாரும் ரசித்து ரொம்ப ஓவர்வெல்மிங்கான ஃபீட்பேக் கொடுக்குறாங்க. அது கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொடுக்குது. இவ்வளோ எதிர்பார்த்தேனான்னு சொன்னால் எனக்கு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். அது எனக்கு கிடைக்கிற பெரிய மலையாளத்தில் பாக்கியம்னு சொல்லுவோம். அது தமிழில் எப்படி லக்கு தான் என்ன சொல்லுவோம், பாக்கியம் தான். அது அந்த பாக்கியம் எனக்கு இது வரைக்கும் கடவுள் கொடுத்துருக்காரு. ஸோ இனிமேலும் அப்படி தான் நல்ல படங்களில் நல்ல இயக்குநர்கள் கூட, நல்ல நடிகர்கள் கூட, நல்ல தயாரிப்பாளர்கள் கூட எல்லாம் நல்ல படங்கள் பண்ணணும், மக்களுக்கு பிடிச்ச மாதிரி படங்கள் பண்ணணும்னு தான் எனக்கு ஆசை. இதில் எல்லா கதாபாத்திரங்களும் ஒரே மாதிரி அவங்களோட ட்ராக்கில் எல்லாருக்கும் அவரவரோட இம்பார்ட்டன்ஸும் ப்ராமினன்ஸும் கொடுத்துருக்காரு. அண்ட் ஞானவேல் சார் அப்படிப்பட்ட ஒரு டைரக்டர் தான். சும்மா அப்படியே யாரையாவது சும்மா நீங்கள் அவங்களோட படம் பார்த்துருக்கீங்க ஏற்கனவே. ஸோ அந்த இயக்குனர் மேலே எனக்கு கம்ப்ளீட்டாக நம்பிக்கை இருக்குது. ஸோ கதாபாத்திரமும் இந்த படத்தில் வர மற்ற கதாபாத்திரங்கள் மாதிரி இட் ஹாஸ் டியூ இம்பார்ட்டன்ஸ் இன் த ஃபில்ம். ஐ எம் ஷூர் யூ கோயிங் டு see it for yourself. Thank you. Thank you. பேசணுமா அதில்? ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப சூப்பரான ஒரு நாள் இன்னைக்கு. வேட்டையன் படத்தில் சூப்பர் ஸ்டார் அவர்களுடைய படத்தில் நான் 3 முறையாக பாட்டு எழுதுகிறேன். காலா, அப்புறம் அண்ணாத்த, அதன் பிறகு இப்போது வேட்டையன்ல ஒரு சூப்பரான ஒரு ஹண்டர்ங்கிற ஒரு பாட்டை எழுதுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. ஸோ ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள்.
சூப்பராக ஒரு பாட்டு பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாருக்கும் இந்த பாடல் பிடிக்கும்னு நம்புகிறேன். அந்த வேட்டையின் படக்குழுவிற்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ. தொடர்ந்து உங்களுக்கான வாய்ப்புகள் நல்லா வந்துட்டு இருக்கு. எப்பவுமே வாய்ப்புகளை எதிர்நோக்கிற ஆள் தான் நீங்க. அது மூலமா மாற்றத்தை கொண்டு வரணும்னு எதிர்நோக்கிற ஆள் நீங்க. இந்த மாதிரியான பெரிய ஸ்டார்களுக்கு உங்களுடைய வாய்ப்புகள் எந்த அளவுக்கு முக்கியம் இருக்கு? கண்டிப்பாக அது இந்த சினிமா பொறுத்த வரைக்கும் அது அனுபவங்கள் வழியாக கற்றுக்கிறதான் நினைக்கிறேன். இப்போ முக்கியமான படங்கள் எழுதுறது, பெரிய ஸ்டார்ஸோட படங்கள் எழுதுறதுலாம் வந்து நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லணும். உங்களுடைய வரிகள் ஒவ்வொன்றும் கவனிக்கப்படும், நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கவனிக்கப்படும். அப்போ இந்த ஜேர்னி வந்து எனக்கு அந்த பக்குவத்தை கற்றுக் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் தொடர்ச்சியாக முக்கியமான படங்களுக்கு எழுதக்கூடிய வாய்ப்புகள் அந்த வாய்ப்புக்காக என்னென்ன தயார்படுத்திக்கிறேன்னு சொல்லணும். எந்த மாதிரியான இதை நீங்க வெளிப்படுத்திருக்கீங்க? இது ரொம்ப ஸ்வாகான ஒரு சாங், ஒரு மாஸ் சாங் பண்ணணுன்ற மாதிரி ஒரு தேவைப்பட்டது. அதை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு நான் இந்த பாட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நல்ல சூப்பராக வந்திருக்கு பாட்டு. ஓகே, ஜஸ்ட் 1 செகண்ட். ஓகே, ஸோ நான் ஒரு சில வரிகளை பாடிக்கிறேன். ஏக்கண்ணா ஏக்கச்சக்கண்ணா உன்னை கண்ட ஹார்ட் பீட் தான் ஏறுதே. பகுனா தள்ளி நில்லுனா நரம்புல ஜூஸ் பன்ஸ் எல்லாம் கூடுதே. இந்த ஸ்டைலில தான் ஜெனரேஷனே ரஜினேஷன் ஆனதே. இதன் மேல கண்டா கரதோஷமே பல பீடி ஏறுதே. ஹே சூப்பர் ஸ்டாருடா, ஹண்டர் பண்டர் சூடுடா, மேக்னெட்டிக் ஸ்டைலுடா, தனிராஜியா வரலாறுடா. ஹே சூப்பர் ஸ்டாருடா, ஒன் அண்ட் ஒன்லி யாருடா, கெட்ட பையன் சாருடா, ரசிக்காதவன் கிடையாதுடா. பாட்டு இருக்கேன். நன்றி, தேங்க்யூ வெரி மச். மகிழ்ச்சி. ஹலோ ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். முதல் முறை இத்தனை மீடியா முன்னாடி, இத்தனை கேமரா முன்னாடி நான் பேசிகிட்டு இருக்கேன். இது ஏதோ வந்து நம்ம ஆஸ்கர் ஜெயிச்சுட்டு வந்தால் இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்னு என்னுடைய கற்பனையில் இருந்தது. பட் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். முதல் முறையாக நான் வந்து ரஜினி சார் கூட நடிச்சிருக்கேன். அது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு நிகழ்வாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, இதில் வந்து இன்னொரு சந்தோஷமானது என்னென்னா அமிதாப்ஜியும் இருந்திருக்காங்க இந்த படத்தில் அப்படின்றது. அதுவுமே இல்லாமல் அவர் ஞானவேல் அவர்களுடைய இந்த படத்தில் ஒரு பகுதியாக இருக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. பிகாஸ் அவர் மாதிரியான ஒரு டைரக்டர், நம்ம இந்தியாவே கர்வப்படக்கூடிய அளவுக்கான ஒரு டைரக்டர், இன்னும் அவருடைய படங்கள் உலகமே பேசக்கூடிய விதத்தில் அமையும் அப்படின்றது எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. அந்த மாதிரியான ஒரு இயக்குனருடைய படத்தில் நான் வந்து ஒரு பார்ட்டாக இருக்கேன். இட்ஸ் அ வெரி ஸ்மால் கேரக்டர். நீங்கள் வந்து அப்படி கண்ணிமைக்கிறதுக்குள்ளே போகிற மாதிரி கேரக்டர் தான். பட் ஸ்டில் ஐ ரியலி லவ்ட் இட். ரொம்ப ஒரு சந்தோஷமாக, ரொம்ப பெருமையாக பண்ணியிருக்கிற படம் இது எனக்கு. நன்றி. நீங்கள் சமூகம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஆள் தான், புத்தகங்களை அதிகமாக வாசிக்கக்கூடிய ஆள் தான். ரஜினி சார் வந்து தொடர்ந்து இந்த மாதிரியான சமூகம் சார்ந்து யோசிக்கிறவங்க, ரஞ்சிதா இருக்கட்டும், காலா, கபாலி, இப்போ இவருக்கு இந்த மாதிரியான இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அடுத்த கட்டத்தை நோக்கி எடுத்து செல்றாங்க இல்லையா, அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது ரொம்ப நல்ல விஷயம் தானேங்க. இப்போ வந்து அவர் வந்து பெரிய ஸ்டார். அவருடைய படம் என்ன சொல்ல வருது அப்படின்றது நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்குற ஒரு இதுவாக இருக்கு இல்லையா. அந்த ஒரு கருவியாக அவர் வந்து தன்னைத்தானே ஒப்பு கொடுக்கறது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். அதுதான் வந்து
இதில் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு நல்ல பாசிட்டிவ் விஷயம். அந்த மாதிரியான டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு இல்லையா, தட்ஸ் ரியலி நைஸ். இது மாதிரி மற்ற நடிகர்கள் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து ஏதாவது சொல்கிறீங்களா? இல்லை, தமிழில் வந்து நிறைய பேர் எல்லா ஆக்டர்ஸும் அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணுது. இப்போ தனுஷா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து சூர்யா அவர்களாக இருக்கட்டும், ஜெய்பீமே அவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி வந்து நம்மளுடைய கொஞ்சம் நல்ல மார்க்கெட் இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து நல்ல படங்கள் பண்ணணும், சமூகத்தை சார்ந்த பிரச்சனைகளை பற்றி சரியாக பேசக்கூடிய இயக்குனர்களுடைய இயக்கத்தில் நடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து நல்ல விஷயம். நன்றிங்க. ரஜினிகாந்த் சார் கூட தொடர்ந்து பயணிச்சுட்டு இருக்கீங்க. இங்கே பல நடிகர்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, பட் எல்லாராலையும் அவங்க மாதிரி இருக்க முடியறதில்ல. அது ஏன் நினைக்கிறீங்க? Discipline towards his art form, respect to the producers and directors. அவர் வேலை செய்கிற அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் அவர் கொடுக்குற மரியாதை, ஒரு லைட்மேன்லேருந்து ப்ரொடியூசர் வரைக்கும் அவர் கொடுக்குற மரியாதை, அவருடைய தொழில் மேலே அவர் வச்சிருக்கிற அபார பக்தி, நம்பிக்கை, அண்ட் இந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க், அது வந்து கன்சிஸ்டன்ட் ஹார்ட் ஒர்க், அவ்வளோதான். தேங்க்யூ. ரொம்ப தேங்க்ஸ். திடீர்னு பார்க்குறது இந்த வயலின் ஆர்கெஸ்ட்ரா பிட்டு மாதிரி இருக்குது. திடீர்னு எல்லாரும் ஆளு ஒரு வயலின் எடுத்து வாசிச்சிடுற மாதிரி இருக்குது. அதெல்லாம் டக்குன்னு ஃபோட்டோ எடுத்தேன். சார் ப்ளீஸ் சார், எஸ் கொஸ்டின் சார். சார் எப்படி இருந்தது? போன படத்தில் ஒரு சம்பவம் பண்ணீங்க, இந்த படத்தில் சார் இந்த வாய்ப்பை நான் எதிர்பார்க்கல சார். நான் வந்து ஞானவேல் சார் வந்து ஜெய்பீம் அவரோட படத்தோட டோன் ஒன்று இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து இப்போ தலைவரை கொண்டாடுற மாதிரி ஒரு செட்டப்பில் ஒரு சாங் வரும், அதெல்லாம் நான் சுத்தமாக எக்ஸ்பெக்ட் பண்ணல சார். காட்ஸ் கிரேஸ், டைரக்டர் சார் வந்து ஓப்பனாக இருந்தார். அனி வந்து எனக்கு 2வது தடவை திருப்பி இந்த மாதிரி ஒரு பெரிய வாய்ப்பு கொடுக்கணுன்ட்டு அவருக்கு தோணியிருக்கு. ஸோ நான் ஐம் வெரி தேங்க்ஃபுல் சார். வேறு எதுவுமே வேறு வார்த்தை இல்லை அதுக்கு பாடலுடைய வரவேற்பு உங்களுடைய சார். அதான் அந்த ஹுக்கும் ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சிருப்பாங்களா சார். ஸோ நான் அந்த பெஞ்ச் மார்க்கில் பார்க்கும்போது மக்கள் வந்து இந்த பாட்டு ஜானர் வேறு ஜானரில் இருக்குல்ல, அது எப்படி ஏற்றுக்குவாங்கன்னு தெரியாமல் இருந்துச்சு சார். சூப்பராக வந்த அன்றைக்கே சூப்பராக ரிசீவ் பண்ணிட்டாங்க சார். ஒரு மாதிரி நன்றிங்க சார். தேங்க்யூ வெரி மச். மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்து இது நல்ல விதமாக எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி இந்த கவரேஜ் பண்ணி கொடுத்ததுக்கு உங்கள் எல்லாருக்கும் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் இதே போல் தொடர்ந்து ஒத்துழைச்சாங்கன்னா இனி வர காலங்களில் இதே போல் பல நிகழ்ச்சிகளுக்கு நம்மளை தயாரிப்பாளர்கிட்ட முறையிட்டு இதை போல் கரெக்டாக நம்ம ஆர்கனைஸ் பண்ணால் எங்களுக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுக்குற வகையில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இதே கோஆபரேஷன் இருக்கும்போது இந்த மாதிரி இன்னும் பல நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நம்ம நடத்தலாம், உங்களையும் அழைக்கலாம். டின்னர் ரெடியாக இருக்கு, சாப்பிட்டுக்கலாம். அக்டோபர் 10.